பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் லோக்கல் டு குளோபல், உள்ளூர் பொருட்கள் உலகளாவிய சந்தைக்கு என்ற உன்னத கனவு இன்று திருப்பூரின் மண்ணில் நனவாகிக் கொண்டிருக்கிறது. आज हम दुनिया के छठे सबसे बड़े टेक्सटाइल और एपरल्स एक्सपोर्टर हैं. பல ஆண்டுகளாக காத்திருந்த இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுத்துச் சென்ற பிரதமர் மோடியின் ராஜதந்திரம் இன்று திருப்பூரின் ஜவுளி தொழிலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமரின் தாரக மந்திரத்திற்கு ஏற்ப அமெரிக்க வரி விதிப்பு போன்ற சர்வதேச வர்த்தக சிக்கல்களை தகர்த்து எறிந்து நமது ஊர் ஆடைகளை ஐரோப்பிய நாடுகளின் வீடுகளுக்கு கொண்டு செல்லும் பெருமை பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசையே சாரும். அதன்படி இந்திய ஐரோப்பிய யூனியனுக்கிடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் இதுவரை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருந்த 25,000 கோடி முதல் 28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜவுளி பொருட்களின் மதிப்பு இனி ரூபாய் 50,000 கோடியாக உயரும். இதன் மூலம் திருப்பூரில் உள்ள லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதோடு உலக வரைபடத்தில் திருப்பூரின் பெருமை மேலும் ஓங்கும். பாஜக அரசின் கீழ் செயல்படுத்தப்படும் PM மித்ரா, மெகா ஜவுளி பூங்காக்கள் போன்ற திட்டங்கள் திருப்பூரின் உற்பத்தி திறனை பல மடங்கு அதிகரித்துள்ளன. 50,000 கோடி ரூபாய் என்ற இந்த இலக்கு என்பது வெறும் ஆரம்பமே.